ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஃபேக்ட்ரி. இன்றைக்கி நம்ம 2014 குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட இந்தியன் பாலிட்டி கொஸ்டின்ஸை தான் பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Which one of the following is not a national symbol? Option A, mango fruit. Option B, dolphin. Option C, lotus. Option D, coconut tree. இது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, கோகோனட் ட்ரீ. இந்தியாவுடைய நேஷ்னல் ஃப்ரூட் மேங்கோ, இந்தியாவுடைய நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமல் டால்ஃபின், இந்தியாவுடைய நேஷ்னல் ஃப்ளவர் லோட்டஸ், இந்தியாவுடைய நேஷ்னல் ட்ரீ பேனியன் ட்ரீ. ஆனால் இங்கே கோகோனட் ட்ரீன்னு இருக்குது, ஸோ அது ராங்கான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கோகோனட் ட்ரீ. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Statement 1. There are 25 high courts in India. Statement 2. Punjab, Haryana and the Union Territory of Chandigarh have a common high court. Statement 3. National Capital Territory of Delhi has a high court of its own. Which of the statements given above is are correct? Option A, 2 and 3. Option B, 1 and 2. Option C, 1, 2 and 3. Option D, 3 only. 2014 மொத்தம் 24 ஹை கோர்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ 2020 25 ஹை கோர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். கரண்ட் சினாரியோவில் 25 ஹை கோர்ட்ஸ் இருக்கிறதுனால ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 பஞ்சாப், ஹரியானா அண்ட் சண்டிகர் யூனியன் டெரிட்டரி இது மூணுத்துக்கும் ஒரு காமன் ஹை கோர்ட் இருக்குன்னு இருக்குது. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2வும் கரெக்ட். டெல்லிக்குன்னு தனியாக ஒரு ஹை கோர்ட் இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3யும் கரெக்ட். இப்போது சப்போஸ் 2020 இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஆல் 1, 2 and 3 ஆர் கரெக்ட். இது எதனால் அப்படின்னா தெலுங்கானா இந்த ஆந்திராவை பிரித்ததுனால தெலுங்கானாவுக்கு ஒரு செப்பரேட் ஹை கோர்ட் ஹைதராபாத்லேயும், ஆந்திர பிரதேஷ்க்கு அமராவதியில் ஒரு தனி ஹை கோர்ட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க 2019. ஸோ அட் ப்ரெசன்ட் 25 ஹை கோர்ட்ஸ் இருக்குது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கன்சிடரிங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் தி அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. Statement 1. He is appointed by the President of India. Statement 2. He must have the same qualifications as are required for a judge of the Supreme Court. Statement 3. He must be a member of either House of Parliament. Statement 4. He can be removed by impeachment by Parliament. Options. Option A, 1 and 2. Option B, 1 and 3. Option C, 2, 3 and 4. Option D, 3 and 4. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 and 2. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தேவையோ அதே தான் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கும் தேவை. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 3 பார்த்தீங்கன்னா ராங். ஏன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸ்டேட்மெண்ட் 4ம் ராங். இது ஏன் அப்படின்னா ஒரு பிரசிடென்ட் நினச்சாருன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்ணவும் முடியும், அதே சமயம் ரிமூவ் பண்ணவும் முடியும். அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு எதுவும் தனியாக ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் கிடையாது. ஒரு பிரசிடென்ட் நினச்சாருன்னா அவர் எப்போ வேணாலும் அப்பாயிண்ட் பண்ணலாம், எப்போ வேணாலும் ரிமூவ் பண்ணலாம், அவருக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The parliament consists of Option A, Lok Sabha and Rajya Sabha. Option B, the President, Lok Sabha and Rajya Sabha. Option C, Lok Sabha, Council of Ministers and Rajya Sabha. Option D, Lok Sabha, Rajya Sabha and Vice President. The correct answer option B, the President, Lok Sabha and Rajya Sabha. இதில் ஆன்சரே வேறு மாதிரி கொடுத்துருக்கலாம். The President, House of People, Council of States. House of People அப்படின்னா லோக்சபா, Council of States அப்படின்னா ராஜ்யசபா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Who is the real executive in a state? Option A, Governor.
Option B, Speaker. Option C, the Chief Minister. Option D, the Chief Minister and the Council of Ministers. The correct answer option D, the Chief Minister and the Council of Ministers. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Comptroller and Auditor General is appointed by the option A, President. Option B, Vice President. Option C, Rajya Sabha. Option D, Lok Sabha. இது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, President. இதுக்கு முன்னாடி நம்ம அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா யாரால் அப்பாயிண்ட் ஆகிருப்பார் அப்படின்னு பார்த்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட். சிஏஜியும் பிரசிடெண்ட் தான், அதாவது காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியா. ஸ்டேட்மெண்ட் 1. The Chief Election Commissioner and other election commissioners enjoy equal power but receive unequal salaries. Statement 2. The Chief Election Commissioner is entitled to the same salary as is provided to a judge of the Supreme Court. Statement 3. The Chief Election Commissioner shall not be removed from his office except in like manner and on like grounds as a judge of the Supreme Court. Statement 4. The term of the Election Commissioner is 5 years from the date he assumes his office or till the day he attains the age of 62 years, whichever is earlier. Which of these statements are correct? Option A, 1 and 2. Option B, 2 and 3. Option C, 1 and 4. Option D, 2 and 4. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 and 3. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ்க்கும் மற்ற எலெக்ஷன் கமிஷனர்ஸ்க்கும் சேம் சேலரி தான் கொடுப்பாங்க. ஆனால் ஸ்டேட்மெண்ட் 1ல் தே போத் ரிசீவ் அன்ஈக்குவல் சேலரிஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஸ்டேட்மெண்ட் 2ல் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு என்ன சேலரி கொடுக்குறாங்களோ சேம் சேலரி தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கும் கொடுப்பாங்கன்னு இருக்குது. இது கரெக்ட். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்களோ அதே மேனரில் தான் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரையும் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 4 ராங். இது ஏன் அப்படின்னா ஒரு எலெக்ஷன் கமிஷனருடைய ஆஃபீஸ் டேர்ம் 6 years இருக்கும். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் 5 years அப்படின்ட்டு இருக்குது. அதே ஸ்டேட்மெண்ட்டில் அவர் 62 years ஆகிற வரைக்கும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்குது. இதுவும் ராங்கான ஆன்சர். அவர் பார்த்திங்கன்னா 65 years வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். இது ரெண்டுத்தில் எது முதல்ல வருதோ அப்போ அவர் ரிசைன் பண்ணிடணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வாஸ் செட் அப் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஆப்ஷன் ஏ, கோர்வாலா ரிப்போர்ட். ஆப்ஷன் பி, சந்தானம் கமிட்டி. ஆப்ஷன் சி, கிருப்லானி கமிட்டி. ஆப்ஷன் டி, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் கமிஷன். இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, சந்தானம் கமிட்டி. சந்தானம் கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷனால தான் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனை 1964ல் செட்டப் பண்ணியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இஸ் நாட் கரெக்ட்? ஆப்ஷன் ஏ, he has no direct access to the parliament and no minister can represent him. Option B, his salary and emoluments are chargeable on the consolidated fund of India. Option C, he cannot disallow any expenditure which in his opinion violates the constitution. Option D, he has been debarred from holding any office of profit under the union or state government after his retirement. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, he cannot disallow any expenditure which in his opinion violates the constitution. கொஸ்டினில் இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஸ்டேட்மெண்ட் ராங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, பி அண்ட் டியில் இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்ட் தான். ஸ்டேட்மெண்ட் சியில் நம்ம கான்ஸ்டியூஷனை வைலேட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பெண்டிச்சருக்குமே காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலால் அனுமதி அளிக்கிறத தவிர்க்க முடியாது அப்படின்ட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா ராங்கான ஸ்டேட்மெண்ட். நம்ம கான்ஸ்டிடியூஷனை வைலேட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இருந்தாலும் அதை காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலால் டிஸ்அலோ பண்ண முடியும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
The institution of Lokayukta was created first in Maharashtra in the year option A 1970, option B 1972, option C 1973, option D 1971. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி 1971. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Consider the following statements with regard to public interest litigation. Statement 1. In essence, a third party can bring before the court issues in the public interest. Statement 2. The Supreme Court may action the receipt of a letter or postcard from a citizen requesting protection of his fundamental rights. Statement 3. It is also known as social action litigation. Statement 4. Justice V.R. Krishna Iyer and T.N. Bhagavati were its proponents. Option A 1 and 2, option B 2 and 3, option C 3 and 4, option D 1, 2, 3 and 4. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2, 3 and 4. ஸ்டேட்மெண்ட் 1ல் ஒரு தேர்ட் பர்சன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை கோர்ட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்குது. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஒரு இந்தியன் சிட்டிசன் லெட்டர் மூலயமாவோ போஸ்ட் கார்டு மூலயமாவோ அவருடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சுப்ரீம் கோர்ட் கிட்ட அனுமதி கேட்டால் சுப்ரீம் கோர்ட் இதை அக்செப்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2வும் கரெக்ட். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை சோஷியல் ஆக்ஷன் லிட்டிகேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3யும் கரெக்ட். ஜஸ்டிஸ் V.R. கிருஷ்ணா ஐயர் அப்புறம் T.N. பகவதி இவங்க 2 பேரும் தான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை கொண்டு வந்தாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 4 கரெக்ட் தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த கோட்ஸ் கிவன் பிலோ. A. Assertion. The Ashok Chakra found in our national flag consists of 24 spokes. They are in blue color. B. Reason. The 24 spokes denotes the eightfold path of Lord Buddha. Option A. Both A and B are correct. Option B. A is correct, B is wrong. Option C. A is partly correct, B is wrong. Option D. A is partly correct and B is also correct. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் பி. அசர்ஷனில் நம்ம இந்தியன் ஃப்ளாகில் இருக்க அசோக் சக்ராவில் 24 ஸ்போக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இருக்குது. அது பார்த்திங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ப்ளஸ் அசோக் சக்ரா ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்ட்டுருக்கு. இதுவும் கரெக்ட். ரீசனில் பார்த்தீங்கன்னா இந்த 24 ஸ்போக்ஸும் புத்தாவுடைய 8-fold பாத்தை குறிக்குது அப்படின்ட்டு இருக்குது. இதுவும் கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அவர் நேஷ்னல் ஆந்தம் வாஸ் கம்போஸ்ட் பை ரவீந்திரநாத் தாகூர். இட் வாஸ் ஃபர்ஸ்ட் சங் இன் த இயர் ஆப்ஷன் ஏ 1905, option B 1906, option C 1911, option D 1912. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி 1911. நம்ம நேஷ்னல் ஆந்தமை ஃபஸ்ட்டு 1911 தான் பாடியிருப்பார் ரவீந்திரநாத் தாகூர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Transgenders were granted the status of third gender by the Supreme Court on option A March 20, 2014, option B April 15, 2014, option C June 15, 2014, option D January 20, 2014. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஏப்ரல் 15, 2014. இது 2014 குரூப் 1 கொஸ்டின் பேப்பருங்கிறதுனால அந்த இயருக்கான கரண்ட் அஃபேர் கொஸ்டினாக இது வந்துச்சு. ஆனால் அட் ப்ரெசன்ட் 2020 இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இயரை வச்சு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டிரான்ஸ்ஜெண்டரை தேர்ட் ஜெண்டராக சுப்ரீம் கோர்ட் அறிவித்தது 2014 அப்படின்ற இயரை நினப்பு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச்சஸ் ஆர் கரெக்ட் கன்சர்னிங் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் ஆக்ட். ஸ்டேட்மெண்ட் 1. It was passed in the year 1985. Statement 2. The act includes both the central administrative tribunals and the state administrative tribunals. Option A 1 only, option B 2 only, option C both 1 and 2, option D neither 1 nor 2. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி போத் 1 and 2. ஸ்டேட்மெண்ட் 1ல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் ஆக்ட்
1985ல் பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு இருக்குது. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இந்த ஆக்டில் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் ரெண்டுமே இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2வும் கரெக்ட் தான். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி போத் 1 and 2 தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Who decides whether a bill is a money bill or not? Option A, Speaker. Option B, the Finance Minister. Option C, Finance Secretary. Option D, Leader of the Opposition. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஸ்பீக்கர். ஒரு பில்லை மணி பில்லா இல்லையா அப்படிங்கிறது தீர்மானிக்கிறவர் ஸ்பீக்கர் தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், மணி பில்லை லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், ராஜ்யசபாவில் பண்ண முடியாது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following is or stated in the Constitution of India? Statement 1. The President shall not be a member of either House of Parliament. Statement 2. The Parliament shall consist of the President and 2 houses. Choose the correct answer from the quotes given below. Quotes: A. Neither 1 nor 2. B. Both 1 and 2. C. 1 alone. D. 2 alone. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, போத் 1 and 2. இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இதுக்கு முன்னாடி நம்ம த பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் பிரசிடெண்ட், ராஜ்யசபா, லோக்சபா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தோம். அதே கொஸ்டினை தான் கொஞ்சம் மாற்றி ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஒரு பார்லிமெண்ட் அப்படிங்கிறது பிரசிடெண்ட், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா கொண்டது தான். அதனால் பிரசிடெண்ட் பார்த்திங்கன்னா லோக்சபா மெம்பரும் கிடையாது, ராஜ்யசபா மெம்பரும் கிடையாது. அவர் பார்லிமெண்ட்டோட ஒரு பார்ட்டாக செயல்படுவார். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 பார்த்திங்கன்னா கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2ல் பிரசிடெண்ட் அண்ட் 2 ஹவுசஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்தால் தான் பார்லிமெண்ட் அப்படின்னு இருக்குது. இதுவும் கரெக்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் போத் 1 and 2. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Who among the following became the Prime Minister of India without being earlier the Chief Minister of a state? 1. Morarji Desai. 2. Charan Singh. 3. V.P. Singh. 4. Chandrasekhar. Select the correct answer from the codes given below. Codes: Code A 1, 2 and 4. B 1, 2 and 3. C 2 only. D 4 only. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, 4 only. மொரார்ஜி தேசாய் அவர்கள் 1952ல் பாம்பே ஸ்டேட்டோடைய சிஎம்மாக எலெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆவார். அதனால் மொரார்ஜி தேசாய் கிடையாது. ரெண்டாவதில் சரண் சிங் இருக்கார். இவர் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ் சிஎம்மாக இருந்தவர். அதுக்கப்புறமா தான் பிரைம் மினிஸ்டர் ஆக்குனாங்க. ஸோ சரண் சிங்கும் கிடையாது. விபி சிங் பார்த்திங்கன்னா இவரும் உத்தரப்பிரதேஷோட சிஎம்மாக இருந்திருப்பார். அதுக்கப்புறமா தான் பிரைம் மினிஸ்டராக ஆக்குனாங்க. 4th சந்திரசேகர் இருக்கார். இவர் பார்த்திங்கன்னா சிஎம்லாம் ஆகாமலே பிரைம் மினிஸ்டர் ஆகிருப்பார். ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, 4 only. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The chairman of the Official Language Commission in 1955 was Option A. Gobind Balla Pant. Option B. B.G. Kher. Option C. Dr. B.R. Ambedkar. Option D. Santhanam. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, B.G. Kher. இவர் தான் பார்த்திங்கன்னா 1955ல் அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷனுடைய சேர்மேனாக இருந்திருப்பார். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The National Commission for Reviewing the Working of Constitution was headed by M.N. Venkatachelaya was set up by the central government in Option A 2000, Option B 2001, Option C 2002, Option D 2003. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2000. M.N. வெங்கடச்செல்லையா கமிட்டியை 2000ல் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் செட்டப் பண்ணியிருப்பாங்க. இந்த கமிட்டியை கான்ஸ்டிடியூஷனுடைய ஒர்க்கிங்கை ரிவ்யூ பண்ணுறதுக்காக செட்டப் பண்ணியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
Which article consists of the provision relating to composition and its power and functions of the Election Commission of India? Option A, Article 324. Option B, Article 356. Option C, Article 370. Option D, Article 243. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆர்டிகல் 324. ஆர்டிகல் 356 பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ரூலுக்கானது. ஆர்டிகல் 370 பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்க்கானது. ஆர்டிகல் 243 பஞ்சாயத் ராஜ் பற்றினது. இந்த 4 ஆர்டிக்கிளுமே ரொம்ப முக்கியம், படித்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which of the statements given below is are correct? Statement 1. The State Election Commission supervises and conducts the election of panchayats and municipalities in the state. Statement 2. It also supervises and conducts the election of the state assemblies and the Lok Sabha. Option A 1 only, option B 2 only, option C 1 and 2, option D none of the above. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 only. ஸ்டேட்மெண்ட் 1ல் ஒரு ஸ்டேட்டுடைய பஞ்சாயத்ஸ் அண்ட் முனிசிபாலிட்டிஸுடைய எலெக்ஷனை ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு இருக்குது. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 2ல் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் ஸ்டேட் அசம்பிளிஸ்க்கான எலெக்ஷனையும் லோக்சபாக்கான எலெக்ஷனையும் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு இருக்குது. இது ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அந்த ஸ்டேட்டுடைய பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ்க்கு மட்டும்தான் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணோம். ஸ்டேட் அசம்பிளிக்கான எலெக்ஷனையும் லோக்சபாவுக்கான எலெக்ஷனையும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Consider the following statements. 73rd Amendment of the Constitution has provided constitution sanction for building a 3-tier structure of Panchayat Raj. 2. Reservation of seats for women. 3. Withdrawal of the rights of governments to hold election to the panchayats. 4. Taking away the right of state governments to give grants to the panchayats. Which of these statements are correct? Option A 1 and 2, option B 1, 2 and 3, option C 2, 3 and 4, option D 1 and 4. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 and 2. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1ல் பஞ்சாயத் ராஜ் 3-tier சிஸ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்குது. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 2ல் உமன்ஸ்க்கும் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 3யும் 4ம் ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 and 2. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். In which year the Lokpal Bill was not introduced in the Parliament? Option A 1968, option B 1971, option C 1985, option D 1978. The question kana correct answer option D 1978. Which of the following institutions have been set up by Government of India to check misconduct, malpractices, corruption and misdemeanor on the part of public servants? 1. Central Vigilance Commission. 2. Lokpal. 3. Special Police Establishment. 4. Central Bureau of Investigation. Choose the correct answer by using the codes given below. A 2 and 3, B 1 and 4, C 3 and 4, D 1, 3 and 4. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் 1, 3 and 4. இந்த கொஸ்டினில் பப்ளிக் சர்வன்ஸோடைய கரப்ஷன், மால் ப்ராக்டிஸ், மிஸ்கண்டக்டை கவனிக்கிறதுக்காக செட்டப் பண்ண இன்ஸ்டிடியூஷன்ஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அப்புறம் சிபிஐ. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which one of the following is or wrongly matched? A 21 February 1947, submission of the report by drafting committee to the Constituent Assembly. B 15th October 1949, acceptance of the proposal of the drafting committee. C 26 November 1950,
members of the Constituent Assembly appended their signature. D. 24 January 1950, the Constitution was adopted. Option A. Both A and C are wrong. Option B. Both A and D are wrong. Option C. Both B and C are wrong. Option D. Both C and D are wrong. இந்த கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, போத் சி அண்ட் டி ஆர் ராங். கொஸ்டினில் எது ராங்காக மேட்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சியும் டியும் ராங்காக மேட்ச் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி மெம்பர்ஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சைன் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 24 Jan 1950. ஆனால் இதில் 26 November 1950 இருக்குது. இது ராங். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை 26 November 1949 அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் 24 January 1915 இருக்குது. இதுவும் ராங். ஸோ இது ரெண்டுமே ராங்காக மேட்ச் ஆகிருக்கிறதுனால ஆப்ஷன் டி, போத் சி அண்ட் டி ஆர் ராங். இதுதான் கரெக்டான ஆன்சர். இதோட 2014 குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட இந்தியன் பாலிட்டி கொஸ்டின்ஸ் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் 2015 குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட இந்தியன் பாலிட்டி கொஸ்டின்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.